21வது ஸ்லோகம். நாரி புருஷயோ காந்தே சமான வயசோ சதா சம்யோகோய சமாக்யாத ச ஏவாத்யுத்தம ஸ்மிருதா. அந்த சுகம் ஈக்குவல் வயசுல இருக்கிற ஸ்திரீ புருஷர்களோடு நிரந்தரமான அந்த ஒரு அட்டாச்மெண்ட்லேருந்து உண்டாகிறதாக்கும் அதாக்கும் அத்யுத்தமம் அப்படின்னு சொல்லப்படுறது. 22வது ஸ்லோகம். அத்யுத்தம சுகஸ்யைவ தாத்ருத்வால் ச ததாவித சாதுர்ய ரூபவேஷாத்யே குலசீல குணைஸ்ததா. அத்யுத்தம சுகம் கொடுக்கறதுனாலயாக்கும் அது அத்யுத்தமமாயிருக்கு. வேஷத்தால, குலத்தால, கேரக்டரால, வாக்சாதுரியத்தால, குணத்தால எல்லாம் இப்படின்னு உத்தமமாயிட்டு சொல்லலாம். 23வது ஸ்லோகம். பரஸ்பர சமுத்கர்ஷ கத்யதேஹி பரஸ்பரம் தம் சேத் கரோஷி சம்யோகம் வீரேண மயா சஹா. இப்படி பரஸ்பரம் சொல்லி புகழ்த்தரா வீரனான எங்கட்ட கூடியும் உனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா நமக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் உண்டாகும். 24வது ஸ்லோகம். அத்யுத்தம சுகஸ்யைவ பிராப்தி ஸ்யாத்தேன சம்சய நானாவிதானி ரூபாணி கரோமி ஸ்வேச்சயா பிரியே. உனக்கு அதனால அத்யுத்தமமான சுகப்பிராப்தி உண்டாகும். எங்கூட நீ கூடி சேர்ந்தானாக்கா சந்தேகமே இல்லை. அதனால பிரியமானவளே, உன்னோடு பிரியமனுசரிச்சு நான் நிறைய ரூபங்களை சீகரிச்சுட்டு இருக்கேன். இப்பவும் உனக்கு நல்லா அழகா இருக்கணுமே நான் அப்படிங்கிறதுனால ஒரு மனுஷனோட ரூபத்தை சீகரிச்சுட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாயிட்டு என்னோட ரூபம் இதொன்னும் இல்லை. என்னோட அம்மை எரும மாடாக்கும். அதனால அந்த எரும மாடோட ரூபமாக்கும். எனக்கு அந்த ரூபம் உனக்கு பிடிக்காதே அப்படிங்கிறதுனால நான் இதா அழகான மனுஷனோட வேஷத்தை போட்டுண்டாக்கும் உன்னோட முன்னால வந்திருக்கேன். இனியும் நீ என்னெல்லாம் ரூபமாக்குமோ விரும்புறாய் அந்த ரூபத்தெல்லாம் சீகரிக்கிறதுக்கு நான் ரெடியாயிருக்கேன். 25வது ஸ்லோகம். இந்திராதய சுரா சர்வே சங்கிராமே விஜிதாமய ரத்னானி யானி திவ்யானி பவனேஸ்மின் மமாதுனா. இந்திரன் தொடங்கிற தேவர்களை எல்லாம் யுத்தத்துல ஜெயிச்சவனாக்கும் நான். இப்ப என்னோட பவனத்துல ரொம்ப சிரேஷ்டமாயிருக்கிற திவ்யமான ரொம்ப ரத்னங்கள் இருக்கு இல்லையா, அந்த ரத்னங்களிலேயே 26வது ஸ்லோகம். புங்க்ஷ்வத்வம் தானி சர்வாணி யதேஷ்டம் தேஹி வாயத பத்தராஜ்ஞி பவாத்யத்வம் தாசோஸ்மி தவ சுந்தரே. எത്ര ராஜாக்களையாக்கும் தோக்கடிச்சு நான் நிறைய திவ்ய ரத்னங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா. அந்த ரத்னங்கள் எல்லாம் உனக்கு உன்னோட பிரிய அனுசரிச்சு அனுபவிக்கலாம். இனி ஆருக்காவது உனக்கு கொடுக்கணும்னாக்கும் தோணுறதுன்னா நீ இஷ்டப்படி அள்ளி வீசு, ஆருக்கு வேணா தானம் பண்ணு. இப்போ என்னோட தேவை ஒண்ணுதான், என்னோட பட்ட மகிழ்ச்சியாயிட்டு தீரணும். நீ அழகி, நான் உன்னோட தாசனாயிட்டு தான் நிற்கிறேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். 27வது ஸ்லோகம். வைரம் த்யஜேஹம் தேவைஸ்து தவ வாக்யான் ந சம்சய யதா த்வம் சுகமாப்னோஷி ததாஹம் கரவாணி வை. நீ சொன்னானா தேவர்கள்கிட்ட இருக்கிற என்னோடு அந்த துவேஷத்தை கொடியும் நான் வேண்டான்னு வச்சிடுறேன். இந்த தேவர்களை எல்லாம் நண்பர்களாயிட்டு நான் ஸ்வீகரிக்கிறேன். சந்தேகம் இல்லை. உனக்கு என்ன வாக்குமோ பிரியம் அதை நான் செய்யறேன். என்ன செஞ்சா நீ சுகமாயிருப்பியோ அதை நான் செய்யறேன். உனக்கு பிடிக்காத எந்த விஷயமும் நான் இனி செய்ய மாட்டேன். 28வது ஸ்லோகம். ஆஜ்ஞாவய விஷாலாட்சி ததா
சாஹம் பிரகரோம்யதா சித்தம் மே தவ ரூபேண மோகிதம் சாருபாஷினி. உன்னோட கண்கள் எவ்வளோ பெருசு, என்ன அழகு. நீ ஆக்ஞை பண்ணு தேவி, நான் நீ சொல்லறபடி அனுசரணை பண்றேன். உன்னோட பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப இனிமையா இருக்கு, தேன் மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உன்னோட அழகுல நான் மயங்கி நிற்கிறேன். என்னோட மனசு உங்ககிட்ட அந்த பக்கம் இந்த பக்கம் போக மாட்டேங்கிறது. 29வது ஸ்லோகம். ஆதுரோஸ்மி வராரோஹே பிராப்தஸ்தே சரணம் கில பிரபன்னம் பாஹிரம் போரோ காமபானை பிரபீடிதம். ஏ அழகி, நான் ரொம்ப ரொம்ப தீனனாயிட்டு உன்னை சரணம் பிராபிச்சிருக்கேன். காமபானத்துக்கு அடிமைப்பட்டு சரணம் பிராபிச்சு நிற்கிறேன், என்ன நீ காப்பாத்தனம். 30வது ஸ்லோகம். தர்மாணாம் உத்தமோ தர்ம சரணாகத ரட்சணம் त्वदीयोऽस्म्यसिदा पङ्के சேவகோகம் கிருஷோதரி. தர்மங்களிலேயே அத்தியுத்தமமான தர்மம் ஆராக்குமோ பரகதி இல்லாதக்கு சரணடையரா அவளை காப்பாத்துறது அப்படிங்கிறதாக்குமே. ஏ அழகி, ரொம்ப ரொம்ப ஒல்லியா இருக்கிறவளே, உன்னோட கண்கள் அப்படி கருகருன்னு இருக்கே, அப்படி இருக்கிற அழகாயிருக்கிற உன்னோடு சேவகனாக்கும் நான். 31வது ஸ்லோகம். மரணாந்தம் வஜ சத்யம் ந அன்யதா மரணாந்தம் வஜ சத்யம் நான்யதா பிரகரோம்யஹம் பாதௌ நதோஸ்மி தன்வங்கே தெக்த்வா நானாயுதானிதே. நான் சொல்ற இந்த வாக்கு உண்மை, சத்தியம். மரணம் வரைக்கும் இந்த வாக்கை நான் மீறமாட்டேன் அழகி. சகல ஆயுதங்களும் உபேட்சிச்சு நான் உன்னோட காலில விழுந்து வணங்குறேன். நான் உனக்கு சேவகனாயிருக்கேன். 32வது ஸ்லோகம். தயாம் குரு விஷாலாட்சி தப்தோஸ்மி காமமார்கணே ஜன்ம பிரபிருதி சார்வங்கி தைன்யம் நாதரிதம் மயா. பெரிய கண்கள் இருக்கிறவளே, எங்கிட்ட கருணை காட்டு. காமனோடு அஸ்திரங்களால நான் இதா தகிச்சு போறேன். அழகாயிருக்கிற ரூபம் இருக்கிறவளே, ஜனனம் முதலுக்கு இந்த அளவுக்கு ஒரு தீனதை எனக்கு இதுவரைக்கும் உண்டாயிட்டில்லை. காமாஸ்திரத்தால நான் இதா தளரறேன். 33வது ஸ்லோகம். பிரம்மாதீனீஸ்வரான் பிராப்ய த்வயி தத்விததாம்யஹம் சரிதம் மம ஜானந்தி ரணே பிரம்மாதய சுரா. பிரம்மா தொடங்கின தேவர்களோடு முன்னால கூடியும் உன்னோடு முன்னால நான் நிற்கிற மாதிரி ஒரு தீனமான ரீதியில நான் நின்னதில்லை. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவாளெல்லாம் எந்த அளவுக்கு சக்தி இருக்கிறவாள் ஆக்கும், அவாகிட்ட கூடியும் யுத்தம் பண்ணி ஜெயிச்சவனாக்கும் நான். பிரம்மா தொடங்கின தேவர்களுக்கெல்லாம் தெரியும் என்னோடு யுத்தம் செய்யறதுல இருக்கிற எபிலிட்டி. அப்படி இருக்கிற நானாக்கும் இதா உன்னோடு முன்னால தலை வணங்கி நிற்கிறேன். 34வது ஸ்லோகம். 34வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் மகிஷாசுரன் தேவிட்ட பேசுற மாதிரியும், 2வது லைன் வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றது மட்டுமே. அதனால 34வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் சஹ அபி அஹம் தவ தாசஹா அஸ்மி
மன்முகம் பஷ்ய பாமினி சோப்யஹம் தவ தாசோஸ்மி மன்முகம் பஷ்ய பாமினி. நான் இப்போ உன்னோடு தாசனாக்கும், அதனால அழகி என்னோட முகத்தை கொஞ்சம் பாரேன் அப்படின்னு மகிஷாசுரன் தேவிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். அதனால வியாச உவாஜா 34வது ஸ்லோகத்துல 2வது லைனும் 35வது ஸ்லோகத்துல 1st லைனும் சேர்ந்து வியாச பகவான் சொல்ற மாதிரியாக்கும் இருக்கு. அதனால 34வது ஸ்லோகத்துல 2வது லைன் இது ப்ருவாணம் தம் தைத்யம் தேவி பகவதி ஹிசா, இப்படி சொல்ற அந்த அசுரன் கிட்ட அந்த பகவதி தேவி 35வது ஸ்லோகத்துல 1st லைன் பிரஹஸ்ய சஸ்மிதம் வாக்யமுவாஜ வரவர்ணினி, பரிகாசத்தோடு கூடிட்டு சிரிச்சுண்டு இப்படி சொன்னா. 35வது ஸ்லோகத்துல 2வது லைன்ல இருந்து தேவி சொல்றதாக்கும். அதனால தேவி உவாஜா, தேவி உவாஜா ந அஹம் புருஷம் இச்சாமி பரமம் புருஷம் வினா, நாஹம் புருஷமிச்சாமி பரமம் புருஷம் வினா. பரமபுருஷனை தவிர, அந்த பரமேஸ்வரனை தவிர வேறொரு புருஷனை நான் ஆசைப்படுறதில்லை. உன்னோடு இந்த பேச்சுக்கொன்னும் நான் மயங்க மாட்டேன். 36வது ஸ்லோகம் தாஸ்ய சேச்சாஸ்ம்யஹம் தைத்ய தஸ்ய ச இச்சாஸ்மி அஹம் தைத்யா ஸ்ருஜாமி சகலம் ஜகத் சமாம் பஷ்யதி விஸ்வாத்மா தஸ்யாஹம் பிரகிருதே சிவா. பரமேஸ்வரனோடு ஆக்ரகம் அனுசரித்து நான் சமஸ்த பிரபஞ்சத்தையும் சிருஷ்டிக்கிறேன். விஸ்வாத்மாவான இந்த பிரபஞ்சத்தோட ஆத்மாவான பரமசிவன் அவர் என்ன பார்த்துட்டு இருக்கார். நான் அவரோடு மங்களஸ்வரூபிணியா இருக்கிற பிரகிருதி அப்படிங்கிற மாயாதேவியாக்கும் அப்படின்னு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்றா தேவி. 37வது ஸ்லோகம் தால் சாநித்யவசாதேவ தது சாநித்யவசாத் ஏவ சைதன்யம் மயி சாஸ்வதம் ஜடாஹம் தஸ்ய சம்யோகாத் பிரபவாமி சச்சேதனா. அவரோடு அந்த பரமேஸ்வரனோடு சாநித்தியத்தால ஆக்கும், சாநித்தியத்தால மட்டும்தான் என்னில இருக்கிற சைதன்யம் எப்பவும் நிரந்தரமா இருக்கு. ஆக்சுவலாயிட்டு நான் ஜடஸ்வரூபமாக்கும், எனக்கு எந்த விதமான ஒரு பவரும் இல்லை. நான் அவரோடு கூடி சேரத்தையாக்கும் நான் ஆக்டிவேட் ஆகிறேன். பரபிரம்மத்தோடு கூடிட்டு இந்த பிரகிருதி சேரத்தையாக்கும் நான் ஆக்டிவேட் ஆகிறேன். 38வது ஸ்லோகம் அயஸ்காந்தஸ்ய சாநித்யாதயசச்சேதனாயதா ந கிராம்ய சுகவாஞ்சாமே கதாசிதபிஜாயதே. மேக்னெட்டோடு பக்கத்துல வைக்கிற இரும்பு சூஜி, அது அந்த மேக்னெட்டோடு பக்கத்துல நெகந்து நெகந்து போறது. ஆக்சுவலாயிட்டு இரும்பு சூஜிக்கு சலனம் அப்படிங்கிறது இல்லை. இந்த மேக்னெட்டும் அப்புறக்கையும் இப்புறக்கையும் ஒன்றும் அசையாது, ஒரே இடத்துல தான் இருக்கு. ஆனா அசையாம நிக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான சக்தி இருக்கிற மேக்னெட்டோடு பக்கத்துல ஒரு இரும்பால இருக்கிற ஆணி கொண்டு வச்சானாக்கா அது தன்னால நகர்ந்து அந்த மேக்னெட்டை டச் பண்ணும். அதே மாதிரியாக்கும் பரமாத்மாவும் பிரகிருதியும் தம்மிலே இருக்கிற பந்தம். இந்த பிரகிருதி சுகங்களில
இந்த பிரகிருதியை ஆக்டிவேட் பண்றது நானாக்கும்னாலும் இதுல இருக்கிற எந்த ஒரு விஷய சுகமும் அதுல ஒன்றும் எனக்கு ஆசை அப்படிங்கிறது இல்லை, ஒன்னிலையும் ஒரு அட்டாச்மெண்ட்டும் எனக்கு கிடையாது. 39வது ஸ்லோகம். மூர்கஸ்த்வமசி மந்தாத்மன் யஸ்த்ரீ சங்கம் சிகீர்ஷசி நரஸ்ய பந்தனார்த்தாய ஸ்ருங்கலா ஸ்ரீ பிரகீர்த்திதா. நீ இருக்கியே, நீ முட்டாளாக்கும், புத்தி இல்லாதவனே, ஸ்திரீ சம்யோகமாக்குமே நீ ஆசைப்படுறாய். மனுஷால கெட்டி போடுற ஒரு சங்கலையாக்கும் ஸ்திரீ அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆக்கும், அது நீ தெரிஞ்சுக்கோ. பந்தனமாக்கும் ஸ்திரீ அப்படிங்கிறது. 40வது ஸ்லோகம். லோஹபத்தோ விமுச்யேத ஸ்திரீபத்தோ நைவ முச்யதே கிமிச்சசி ஜமந்தாத்மன் மூத்ராகாரஸ்ய சேவனம். பந்தனம் அப்படிங்கிறது சங்கலையால கட்டி போட்ட பந்தனமாக்கும். அப்படின்னா அதுலேருந்து முக்தி உண்டாகும், தப்பிச்சுக்கலாம். ஆனா ஸ்திரீ அப்படிங்கிற பந்தனத்திலேருந்து முக்தமாகறதுக்கு சாதிக்காது. புத்தி கட்டவனே அப்படின்னு அம்பாள் கூப்பிடுறா. എന്നിട്ട് சொல்லறா, இந்த சரீரம் அப்படிங்கிறது இருக்கே, இந்த சரீரத்துக்குள்ள மலம், மூத்திரம், கஃபம், ரத்தம், புழுக்கள், பிராணிகள், கிருமிகள் எல்லாம் இருக்கு. அருவருப்புண்டாக்கக்கூடிய விஷயங்களாக்கும் சரீரத்துக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கிற இந்த சரீரத்தை அழகான ஒரு ஸ்கின்னால மறைக்கப்பட்டு அழகன் அப்படின்னும் அழகி அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படி மலமூத்திர சகிதமா இருக்கிற ஒரு ஸ்திரீ மேலே ஆக்குமே உனக்கு இப்படி ஒரு ஆசை உண்டாகிறது.